ஹலோ விவர்ஸ், அனைவருக்கும் ஒரு பெண்ணை கலரையில கட்டி போட்டிருக்காங்க, அதுவும் சங்கிலியால. அவளை சுத்தி பாம்புகள் நிறைஞ்சிருக்கு. அது ஏன் அப்படி என்ன தண்டனை அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அவ பேரு தமனா. தமனா 22 வயசு இளம்பெண். அந்த பெண்ணு அந்த வீட்டுல ரொம்ப அதிகாரம் மிக்கவ. முக்கியமா பாத்தீங்கன்னா எப்போதுமே மேக்கப் பண்ணி ரொம்ப அழகா வந்து காமிப்பா. அவருடைய அப்பா அம்மா சொல்றத சுத்தமா கேட்க மாட்டா. அவங்க அம்மா எது சொன்னாலும் சுத்தமா மரியாதை தர மாட்டா. அதே போல தன்னை எப்போதுமே மேக்கப் பண்ணிக்கிறதும் அழகு பத்தியதுல தான் அதிக முக்கியத்துவம் தருவா. கடவுளை வழிபடணும் அப்படின்னு அவங்க அம்மா எவ்வளவு சொல்லுவாங்க, ஆனாலும் அவ கேட்கவே மாட்டா. தமனா எப்பொழுதுமே பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருப்பா. தனது தோழிகள்கிட்ட அடிக்கடி பேசிட்டே இருப்பா. இது மட்டும் இல்லாம எப்பெல்லாம் அம்மா வந்து ஏதாவது சொன்னா சுத்தமா அவங்களுக்கு மரியாதை தரமாட்டா. அந்த அளவுக்கு திமிரு பிடிச்சவளா வந்து இருப்பா. இப்போ ஒரு நாள் அவருடைய அம்மாவுக்கு திடீர்னு உடல்நல சரியில்லாம போகுது. ஆனாலும் அவருடைய அம்மா சொல்றா, இது போல இன்னைக்கு ஒரு நாள் நீ சமைச்சு எனக்கு ரெடி பண்ணு, உடம்பு முடியல அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் முடியாது, நான் என்ன உனக்கு வீட்டு வேலைக்காரியா எஞ்சி வேலை செய்ய அப்படின்னு அவன் சொல்றா. ஆனாலும் அவருடைய அம்மாவால முடியல, எதுவுமே பேசவும் முடியல. இப்பதான் அவருடைய சகோதரன் என்ன பண்றானா, நீ ஏன் இவ்வளவு திமிரு பிடிச்சவளா இருக்க, நீ ஏன் இப்படி பண்ற, அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா நீ போற இடத்துல ரொம்ப கஷ்டப்படுவ, அதே போல ரொம்ப துன்பத்தை அனுபவிப்ப, அதனால முடிஞ்சவரை அம்மாவுக்கு நல்லது செய்ய அப்படின்னும் அம்மாவுக்கு உதவி செய்ய அப்படின்னும் அவன் சொல்றான். அதுக்கு நீ உன்னுடைய வேலையை நீ பார்த்துட்டு போ, நீனே சம்பாதிக்க துப்பு இல்ல, என்ன நீ சொல்றியா அப்படின்னு அவனை கேவலமா பேசுறான். இதை கேட்டு அவன் ரொம்ப வருந்துறான். அது மட்டும் இல்லாம அவனுடைய அப்பா வாலியும் ரொம்ப வருத்தப்படுறாரு. இப்படி ஒரு மகளை நம்ம வந்து பெத்துட்டோமே அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. இந்த இடத்துல தான் அவருடைய அம்மா உடல்நல சரியில்லாத போதும் எந்திரிச்சு வேலை செஞ்சு அவங்களை எல்லாமே பரிமாறுறா. இப்ப மியூசிக் கேட்டுட்டே இருப்பா, ஹெட்போன்ல பாட்டு வந்து கேட்பா. அதே போல அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட அரட்டை அடிச்சுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணி பேசிட்டு இருப்பா. ஆனா அம்மா கூட ஒரு நிமிஷம் கூட நேரத்தை செலவு பண்ண மாட்டா. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனாலும் தனது மகள் போக திருந்திருவா அப்படின்னு எல்லாருமே நம்புறாங்க. இப்பதான் ஒரு நாள் திடீர்னு தமனாவுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. படுத்து படுக்கையா வரா. இப்ப அவருடைய அம்மா வந்து என்னமாச்சு, ஏன் இப்படி படுத்திருக்க அப்படின்னு கேக்குறாங்க. இது போல என்னால முடியல, உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க. உடல்நல சரியாயிடும், நீ அமைதியா படுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. 2 நாள் ஓய்வு எடுக்கிறா. உடல்நல மிகவும் மோசமாயிட்டே வருது. இப்போ ஒரு நாள் திடீர்னு காலைல தமனா எந்திரிச்சு ஏதோ சொல்றது நினைக்கிறா. ஆனால் திடீர்னு அப்படியே வந்து அவளுடைய மூச்சு நிக்குது. இப்ப அவ இறந்துடுறா. அவளுடைய குடும்பமே ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகுது. இப்ப எல்லோருமே வருத்தப்படுறாங்க. அவட அம்மா மயக்கம் வந்து கீழே விழுந்துறா. அவளை அடக்கம் பண்றாங்க. இப்ப அடக்கம் பண்ணிட்டு எல்லோரும் வீட்டுக்கு வராங்க. அன்னைக்கு இரவு யாரோ அந்த சமாதியில ஏதோ சங்கிலியை வச்சு கட்டுறாங்க. இப்ப மறுநாள் எல்லோருமே வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா அந்த கல்லறை யாரோ தோன்றிருக்கிற மாதிரியே அங்க வந்து மக்கள் பாக்குறாங்க. இப்ப அங்கிருந்து ஒருத்தர் ஓடி வராரு. ஓடி வந்து தமனாவோட அப்பாவிட்ட இது போல கல்லறை யாரோ தோண்டி இருக்காங்க, என்னன்னு தெரியல அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அங்க போய் பாக்குறாங்க, பாம்புகளும் தேள்களும் அங்க மேல வந்து ஊறிட்டே இருந்திருக்கு. இதை பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லோருமே ஒரு நிமிஷம் தகைச்சு போறாங்க. இப்ப அந்த பாம்புகள் எல்லாமே விரட்டி விடுறாங்க. அது போக மறுக்குது. அத தமனாவோட அப்பா பாம்பு தேள்கள்லாம் விரட்டி விடுறாரு. இப்ப கல்லறை பயங்கர மோசமா இருக்கு. இந்த செய்தி அந்த ஊர் முழுவதும் பரவுது. இப்ப மறுநாள் ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு இருக்கும் போதே ஏதோ அங்க சத்தம் கேக்குது. என்ன சத்தம் கேக்குது அப்படின்னு அந்த சமாதி பக்கத்துல போய் பாக்குறாரு. யாரோ அழுகுற மாதிரியே சத்தம் கேக்குது, கேட்டுட்டு இருக்கு. இதை கேட்டு அவர் அதிர்ச்சி அடைஞ்சு ஓடுறாரு. இந்த செய்தி அந்த ஊர் மக்களிடையே பயங்கர வேகமா பரவுது. இப்ப அங்க உள்ள சிறுவர்கள்லாம் சரி என்னதான் அந்த கல்லறையில நடக்குது, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு 3வது நாள் அந்த பக்கமா போறாங்க. இப்ப அங்க போய் பார்த்தா அந்த கல்லறையில ஏதோ பளபளப்பா தெரியுது, ஏதோ ஓட்ட மாதிரி தெரியுது. இப்ப அந்த ஓட்ட வழியா பார்த்துட்டு எல்லோருமே அலறிட்டு ஓடுறாங்க. அங்க ஏதோ நெருப்பு தெரியுது அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்றாங்க. அந்த ஊர் முழுவதும் இந்த செய்தி வந்து பரவுது. இப்ப இவருடைய அப்பாவுக்கும் இந்த செய்தி பரவுது. இப்ப உடனடியா அங்க மறுநாள் அங்க எல்லோருமே போறாங்க. இப்ப போய் பார்த்தா அந்த கல்லறையில ஏதோ எரிஞ்சிருக்கிற மாதிரி ஏதோ ஓட்டையா பயங்கரமா வந்து இருக்குது. இப்ப அடுத்த நாள் நாய்கள் அங்க வந்து பார்த்துட்டே வந்து உட்கார்ந்துருக்கு. ஏன்னா நாய்களுக்கு ஏதோ ஒண்ணு தெரியுது. அன்னை இரவு தமனாவோட அம்மாவுக்கு திடீர்னு மயக்கம் வந்து கீழே விழுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் தெளிஞ்சு எப்படிறாங்க. அப்பதான் அவருடைய அம்மா அலறா. அதாவது தனது மகளை காப்பாத்துங்க, தன் மகளை நான் மயக்கம் அடைஞ்ச உடனே பார்த்தேன், அவ என்ன காப்பாத்துங்க அப்படின்னு அவ கத்துறா. அவன் முகமெல்லாம் வந்து கருப்பா இருக்கு, கையெல்லாம் கருப்பா இருக்கு. அதே போல கண்ணுல இருந்து நெருப்பு பத்தி ஓடுது, கையெல்லாம் கருப்பா நெருப்பு பத்துது. எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்ப ஊர் மக்களுக்கெல்லாம் இந்த செய்தி பரவுது. அவருடைய மகள் என்ன பாவம் செஞ்சாலோ செஞ்ச பாவத்தால இறந்த பிறகும் தண்டனை அனுபவிக்கிறா அப்படின்னும் எல்லோரும் பேசிக்கிறாங்க. இப்ப அதுக்கு மறுநாள் இப்ப அவருடைய மகன் சொல்றாங்க, அதெல்லாம் இல்லாம ஏதாவது பிரம்மையா இருக்கும், நீ அவளே நினைச்சிட்டு இருக்க, அதனாலதான் இந்த பிரச்சனை அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. ஆனாலும் இல்லப்பா, உண்மையிலேயே உன தங்கச்சி நான் பார்த்தேன், எனக்கு அவளே நேர்ல வந்து என்னை காப்பாத்துன்னு சொல்றா அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்ப அவருடைய சகோதரன் அழுதுகிட்டே போய் ஒரு மரத்துக்கடியில உட்கார்றான். என்னுடைய சகோதரி
சகோதரி அவ யாரையும் மதிக்காதால்தான் இவ்வளவு துன்பத்தை வந்து அனுப்பிக்கிறான். அவ பிச்சைக்காரனையும் ஏழைகளையும் ரொம்ப வஞ்சித்து கேவலமா பேசுவா. அதனாலேயே இவளை திமிர் பிடிச்சவ அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சொல்லுவாங்க. இப்ப அவன் போய் கல்லறையில அதிர் இருக்கான். அப்ப கூந்து கவனிக்கிறான். அங்க ஏதோ ஒளி தெரியுது. ஒளி போல ஏதோ தெரியுது. இப்பதான் நேரா வீட்டுக்கு வரான். அவருடைய அப்பாட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். சரி அப்படின்னு மத போதகர் சாகப்ட சொல்லி அவர் வந்து ஆச்சிட்டு போறாங்க. இப்ப எல்லோரும் போய் அங்க போய் பாக்குறாங்க. அங்க பெரிய பள்ளமா வந்திருக்குது. இப்பதான் சாகப் சொல்றாரு ஏதோ பாவம் செஞ்சிருக்கா. பாவம் செஞ்சதாலதான் இவ்வளவு பெரிய தண்டனை அவளுக்கு கிடைச்சிருக்கு. உடனடியா தோண்டுனா என்னன்னு தெரியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. எல்லோருமே சரி அப்படின்னு திரும்ப தோன்றாங்க. கொஞ்சம் தோண்டின பிறகு பெரிய சங்கிலியால அங்க கட்டி இருக்கு. இத பார்த்து எல்லோருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்பதான் சாகப் சொல்றாரு அந்த சங்கிலிய ஓபன் பண்ண சொல்றாங்க. இப்ப அந்த சங்கிலியை வந்து ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணிட்டு திரும்பவும் மூடுங்கன்னு சொல்றாங்க. எல்லோருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்த பிறகு திரும்பவும் அவங்களுடைய கனவுல அவருடைய மகள் வரா. இப்ப எந்திரிச்சு திரும்பவும் என்னுடைய மகளை பார்த்தேன். திரும்பவும் அவ கத்துறா. அவ சங்கிலியால கட்டிருக்கா. அவளை சுத்தி நெருப்பு எரியுது. அவன் மேல பாம்பெல்லாம் வந்து ஓடிட்டு இருக்கு அப்படின்னு அவன் சொல்றாங்க. இதை கேட்டு இவங்களுக்கு எல்லாருக்குமே அதிர்ச்சி. இருந்தாலும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஊர் முழுதும் இதே பேச்சா இருக்கு. அதாவது தமனாவோட ஆவி இந்த ஊர் முழுதும் சுத்தி தெரியுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தமனா அம்மா அவங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. திடீர்னு ஏதோ ஒரு உருவம் தெரியுது. திடீர்னு வந்து அலறாங்க. இப்பதான் எல்லாரும் ஓடி வராங்க. இப்பதான் அவன் சொல்றான், இப்ப நான் பார்த்தது கனவுல பார்க்கல, நேர்லயே வந்து என் பெண்ணை வந்து பார்த்தேன். கருப்பா இருக்கு முகம், அவருடைய கையெல்லாம் வந்து கருப்பா இருக்கு, முகம் சரியா தெரியல, ஆனாலும் நின்றுட்டு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இன்னும் ஏதாவது இதுல நடந்திருக்கான்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு அவங்க வந்து யோசிக்கிறாங்க. இப்பதான் திரும்பவும் அந்த கல்லறைக்கு போறாங்க. இப்ப அந்த கல்லறையில அம்மா அப்படின்னு ஏதோ சத்தம் கேக்குது. இதை கேட்டு அவங்க உள்ளவங்க எல்லாமே ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்ப அவங்க எல்லாருமே வேக வேகமா வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப இந்த செய்தி ஊர் முழுவதும் பரவுது. எல்லா மக்களும் அதிர்ச்சி அடைறாங்க. இந்த இடத்துல தான் அவங்க அம்மா சொல்றாங்க, இப்ப நான் கண்ட கனவு, அம்மா என்னை காப்பாத்துமா, நான் தனியா வந்து என்னை யாரும் சங்கிலியில கட்டி போட்டுருக்காங்க, என் பாம்புலாம் என் மேல ஏறுது அப்படின்னு என்னுடைய மகள் கத்துறா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தமனா அப்பா போறாரு. அவருடைய அறையை ஃபுல்லா பாக்குறாரு. அவருடைய அறையில அவருடைய மேக்கப் பொருள், கண்ணாடி, அவருடைய மியூசிக், ஹெட்போன் எல்லாமே வந்திருக்கு. இதை பாக்குறாரு. இதை பார்த்த பிறகு அந்த ரூமே ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. இப்பதான் சாகப்ட தமனா அப்பா போறாரு. இந்த இடத்துல தான் இந்த பொருள் எல்லாமே எடுத்துருவாங்கன்னு சொல்றாரு. அவருடைய பொருள் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. அவன் தினந்தோறும் பார்த்த அந்த கண்ணாடி, ஹெட்போனு, மேக்கப் பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அவருடைய கல்லறையில புதைக்கிறாங்க. இப்ப புதைச்சிட்டு இப்ப சாகப் சொல்றாரு, உங்களுடைய மகளை நீங்க மன்னிச்சிட்டேங்கன்னு சொல்லுங்க, ஏன்னா உங்களுடைய மகள் உங்களுக்கு செஞ்ச பாவம் தான் இன்னும் அனுபவிச்சுட்டு இருக்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப தனது மகளுக்கு இப்படி ஒரு கடுமையான தண்டனை அப்படின்னு அவங்க கதறி அழுகுறாங்க. இப்பதான் தனது மகள் நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எல்லோருமே நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்றாங்க. இப்ப மறுநாள் வந்து பாக்குறாங்க, அந்த கல்லறை ரொம்ப அமைதியா இருக்கு. தினந்தோறுமே அந்த கல்லறை ரொம்ப அமைதியா இருக்கு. அதுக்கு பிறகுதான் அந்த ஊரே ரொம்ப அமைதியா மாறிச்சு. இப்ப எல்லோருமே கொஞ்சம் நிம்மதியா வராங்க. தமனா வீட்டுல மட்டும் அவளுடைய நினைவாவே இருந்திருக்கு. இது எல்லோருக்குமே ஒரு பாடம் தான். அப்பா அம்மாவையும் பெரியவர்களையும் கண்டிப்பா மதிக்கணும். அப்படி மதிக்கல அப்படின்னா நம்ம இறந்த பிறகும் நாம் செஞ்ச பாவத்தால தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம இந்த வீடியோ மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.